மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. பாருங்க ரெண்டுக்கா எப்படி மாச்சு? அக்கா எப்படிக்கா ஆச்சுது? நிஷா, எனக்கு தலை வலிச்சிச்சு. கொஞ்சம் வெந்நீர் போட்டு குடிக்கலான்னு வெந்நீர் போட்டுட்டு எடுத்துட்டு வந்தேன். வெண்பா இருக்கால, அந்த சமயம் பார்த்து குறுக்க ஓடி வந்துட்டான். என் மேல மோதிட்டான். என் கை தவறி அவ கால்ல அந்த வெந்நீர் கொட்டிடுச்சு. என் பொண்ணு மேல வெந்நீர் பட்டது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். என் மேல நெருப்பு பட்ட மாதிரி நான் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அந்த சோகத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த இவன் என்னடானா திடீர்னு இங்க வந்து, எப்படிடி என் பொண்ணு மேல வெந்நீர் படலான்னு நீ வேணும் தான் பண்ணான்னு என் கூட சண்டைக்கு வரா. என் கழுத்துல நெருக்கிறான். உலகத்திலே எந்த தாயாச்சும் தான் பெத்த குழந்தை மேலேயே வேணுனே வெந்நீரை ஊத்துவாங்களா? சொல்லு நிஷா. இவன் நெருப்பள்ளி போட்ட மாதிரி என் மேலேயே பாத்தி அள்ளி போடுறான். ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என் பொண்ணே துடிச்சு போயிருக்கிறா. அவளை நீ இன்னும் காயப்படுத்துற? ஏ மல்லி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அறிவில்ல, எதுக்கு என் அக்கா விஷயத்துல தலையிடுற? வெந்நீர் படுதோ நெருப்பு படுதோ, அது அம்மா பொண்ணு, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு என்ன வந்துச்சு? இவ அம்மாவும் இல்ல, வெண்பா இவளோட பொண்ணும் இல்ல. வெண்பா ஏன் பொண்ணு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. எவ்வளோ ஒருத்தி எங்க இருந்தோ வந்து உங்க எல்லாரையும் ஏமாத்தி என் புருஷனையும் ஏமாத்தி அழிச்சாட்டியும் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடலாம். இது எல்லாமே அவ என் பொண்ணை தொடுற வரைக்கும் தான். எப்ப என் பொண்ணு மேல கை வைக்கலான்னு இவ முடிவு பண்ணாலோ, இனி நான் அவளை சும்மா விட மாட்டேன். இன்னைக்கு செத்தடி நீ. விடு மல்லி. என்ன போய் தெரியாது உனக்கு. நான் கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா? பேசாம போயிடு. மறுபடியும் என்ன அருவாள் எடுக்க வச்சிடாத. போயிடு. ஏ மல்லி, விஜய் மாமாக்காக பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்லனா இப்பவே போலீஸ் கூப்பிடுவேன். பாத்தீங்களா, உங்க முன்னாடி இவன் என்ன பண்றான்னு. எனக்கு ஒண்ணு போட்டுருவாப்பா. எனக்கு காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ். இது வேலைக்கு ஆகாது. மாப்பிள்ளைக்கு போன் பண்ணு. இவளை இப்படி இங்க வெளியில விட்டுட்டு மாப்பிள்ளைங்க என்ன பண்றாரு? போட என்ன நிஷா? மாமா, ஒரு சரியான பட்டிக்கடை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து எதுக்கு மாமா எங்க எல்லாரும் உயிரை வாங்குறீங்க? இந்த மல்லிக்கு புத்தியே வராதா? இந்த மல்லி இங்க வீடு புகுந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நிஷா என்னாச்சு? ரேணுகாக்கா வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கா. தெரியாம அது வெண்பா கல்ல கொட்டிருச்சு. இந்த மல்லி இருக்கால, எங்க இருந்து வந்தானே தெரியல. திடீர்னு வந்து வேணும்னே அக்கா பண்ண மாதிரி அக்காவை கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்குறா. வெறி புடிச்ச மிருக மாதிரி நடந்துக்கிறா மாமா. நிஷா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மல்லி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. மாமா, இப்ப நான் மல்லி பேசினதா பெரிய விஷயமா? என் அக்காவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நீங்க அதை விட்டுட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன்னு அதையே புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, இனி நான் அவளை மன்னிக்கிறதாவே இல்ல. இவ உயிரோட இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா உடனே வந்து இவளை கூட்டிட்டு போயிருங்க. இனிமே இந்த வீட்டுக்குள்ள இவ காலடி எடுத்து வைக்கவே கூடாது. மீறி வச்சா இங்க கொலைதான் விழும். விஜய், இவ என்ன கொல்ல பாக்குறா. விஜய் ப்ளீஸ், விஜய் நீங்க வந்து காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு வைஃபா கூட இருக்க வேண்டாம். என் பொண்ணுக்கு நான் அம்மாவா இருக்கிறேன் விஜய். என்பாதான் எனக்கு உயிர். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க யாரா இருந்தாலும். அதுக்காகவாச்சும் இவ்வளவு இங்க வர வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ் விஜய். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். நிஷா, நீ போனை மல்லி கிட்ட கொடு. என்னங்க,
நீங்க வீட்டுக்கு போக சொன்னதும் நான் வீட்டுக்கு தான் போனேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ரேணுகா எனக்கு கால் பண்ணா. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்கு என்னைக்குதான் புத்தி வரும் மல்லி? என்னைக்குதான் நீ அறிவோட நடந்துக்க போற? நீ மெச்சோட நடந்துக்க போறதே இல்லையா? இங்க வேலையில எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. நான் வேலையை பார்க்கவா இல்ல நீ இப்படி பண்ற பிரச்சனையை கவனிச்சுக்கிட்டு இருக்கவா? இல்ல விஜய், நம்ம பொண்ணு வெண்பா மேல. வெண்பா அவ பொண்ணு மல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.